சற்று முன் திடீரென திமுகவிற்கு தாவிய அதிமுகவின் முக்கிய புள்ளி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி. அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனே பல்வேறு முக்கிய புள்ளிகள் மாற்றுக் கட்சியிலிருந்து தொடர்ந்து விலகி திமுகவில் இணைந்து வருவது எதிர்க்கட்சிகளுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தி வருகிறது. அதிலும் முக்கியமாக அதிமுகவின் முக்கிய புள்ளியான செம்மலை திமுகவில் இணைந்தது மிகப்பெரிய பரபரப்பாகி வருகிறது. அதிலும் முக்கியமாக ஏற்கனவே திமுகவில் அன்வர் ராஜா, மைத்ரேயன், மனோஜ் பாண்டியன், அதன் பிறகு முன்னாள் முதலமைச்சரான OPS திமுகவில் இணைந்ததால் எடப்பாடிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி வந்த நிலையில் தற்போது வந்த இந்த செய்தி ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது. இந்த நிலையில்தான் அதிமுகவின் முக்கிய புள்ளியான செம்மலை அவர்கள் கடந்த சில மாதங்களாகவே எடப்பாடி மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும், குறிப்பாக இவர் பாஜகவிற்கு எதிரானவர் என்றும் சொல்லப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணியை இவர் ஏற்கவில்லை என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதனை மீறி பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததால் கடந்த சில மாதங்களாகவே எடப்பாடி மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறார் செம்மலை. ஏனென்றால் தொடர்ந்து செம்மலை ஆதரவாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எடப்பாடி செயல்பட்டு வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அதன்படியே இவர் அதிமுக கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் முக்கிய தலைவர்கள் அதிருப்தியில் ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு தாவுவது, சேர்வது வழக்கமான ஒன்று. ஆனால் யாரும் யோசித்து கூட பார்த்திராத வகையில் இந்த சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் பல சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. உதாரணமாக அரை நூற்றாண்டு அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக்கழக கட்சியில் இணைந்தார். OPS அணியிலிருந்து மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நபர்கள் தொடர்ச்சியாக திமுகவில் தங்களை இணைத்து கொண்டனர். எல்லாவற்றிற்கும் உச்சமாக 3 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியாக அறியப்பட்ட பன்னீர்செல்வம் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்து கொண்டார். சமீபத்தில் கூட நூற்றுக்கணக்கான அதிமுக வழக்கறிஞர்கள் திமுகவில் இணைந்தார்கள். தொடர்ச்சியாக பலரும் திமுகவில் இணைந்து வரும் இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் அதிமுகவின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான முன்னாள் அமைச்சர் செம்மலை திமுகவில் இணைய இருப்பதாக செய்திகள் கசிந்து வருகிறது. மேலும் இந்த விவகாரம் குறித்து திமுக வட்டாரத்தில் விசாரித்தோம். கடந்த தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளில் ஒரு தொகுதியை மட்டுமே திமுக கைப்பற்றியது. இந்த முறை சேலத்திலிருந்து கூடுதல் இடங்களை பெற வேண்டும் என திமுக தலைமை உறுதியாக இருக்கிறது. அதற்காக சேலம் மண்டல பொறுப்பாளராக மூத்த அமைச்சர் ஏவா வேலுவை களமிறக்கியது திமுக தலைமை. கடந்த சில மாதங்களாக சேலத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்தி வரும் ஏவா வேலு கட்சி கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் வேலைகளையும் செய்து வந்தார். இருந்த போதிலும் சேலத்தில் திமுகவின் கை சற்று தொங்கி இருந்தது. கண்டிப்பாக அடித்து காட்டுவேன் என்று தலைமையிடம் ஏவா வேலு உறுதியளித்திருந்த நிலையில்தான் வெற்றிக்கான சில வேலைகளையும் பார்க்க தொடங்கி உள்ளார். கடந்த சில மாதங்களாகவே அதிமுகவினர் தொடர்ச்சியாக திமுகவில் இணைந்து வரும் நிலையில் அதிமுகவின் மூத்த தலைவரும் சேலம் பகுதியை சேர்ந்தவருமான முன்னாள் அமைச்சர் செம்மலையை திமுக பக்கம் இழுப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறார் ஏவா வேலு. காரணம், சேலம் பகுதியில் செம்மலை சார்ந்த வன்னியர் பகுதியில் அவருக்கென்றே தனி ஒரு செல்வாக்கு படைத்தவர் செம்மலை. அவரை மேட்டூர் தொகுதியில் களமிறக்கினார். மேட்டூர் மட்டுமின்றி இன்னும் 3 தொகுதிகளில் கூடுதல் வாக்குகள் வரக்கூடும். இதனால் திமுகவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்று எண்ணி முயற்சியில் இறங்கினார். OPS தொடங்கி பலரும் முயற்சி செய்திருந்த நிலையில் அவர் திமுகவிற்கு இசைவு கொடுக்கவில்லை என்கிறார்கள் விரிவாக. மேலும் செம்மலை குறித்து அவருடைய ஆதரவாளர்கள் சிலரிடம் பேசினோம். சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் என பல்வேறு பொறுப்புகள் இருந்தவர் செம்மலை. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கூவத்தூர் ரிசார்ட்டில் வைத்திருந்த சமயத்தில் அனைத்து MLAக்களிடம் எடப்பாடியை முதலமைச்சராக கையெழுத்து போட சொல்லப்பட்டது. அனைவரும் சரி என்று சொன்ன நிலையில் முதல் ஒரு ஆளாக என்னால் முடியாது என்று கிளம்பிய நபர் செம்மலை. அந்த ஒரு காரணத்தினாலே கடந்த சட்டமன்ற தேர்தலில் செம்மலைக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை என்று அதிமுக வட்டாரத்தில் செய்திகளும் பரவி வந்தது. எப்படியும் இந்த தேர்தலில் நமக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார் அல்லது நாம் கேட்கும் தொகுதியை வழங்க மாட்டார் என்று செம்மலை உணர்ந்த காரணத்தினாலே இந்த முறை அவர் விருப்ப மனு கூட வழங்கவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது. திமுக முகாமுக்கு அவரை இழுக்க பலரும் பல கட்ட பேச்சுவார்த்தையில் இறங்கியிருந்தார்கள். அதிமுக தலைமை மீது அதிருப்தி இருந்தாலும் அவருக்கு அந்த கட்சியிலிருந்து வெளியேறும் எண்ணம் இல்லை என்றும் சொல்லப்பட்டது. திமுகவிற்கு செல்கிறார், இணைகிறார் என்று செய்திகள் பெருமளவில் பேசும் பொருளான நிலையில் அவரே நான் திமுகவுக்கு போகவில்லை என்று விளக்கமும் கொடுத்திருந்தார். அதற்கு முற்றுப்புள்ளியும் வைத்திருந்தார் செம்மலை. மேலும் செம்மலை அவர்கள் திமுகவில் இணைந்தார். மேட்டூர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்கின்ற ஆலோசனையில் இறங்கியுள்ளனர் திமுகவின் முக்கிய புள்ளி.
புள்ளிகள். அதன்படி மேட்டூர் தொகுதியில் செம்மலைக்கு அமோக வெற்றி வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் மட்டும் திமுகவில் இணைந்தால் வெற்றி உறுதி என்ற கருத்து கணிப்புகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் செம்மலை அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு மாறுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து விவாதிக்கும் போதுதான் சில தகவல்கள் கிடைத்தது. சமீபத்திய அரசியல் மாற்றங்கள் மற்றும் கட்சி தாவல்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நடைபெற்றும் வருகின்றன. ஓ பன்னீர்செல்வம் போன்றோர் திமுகவில் இணைந்ததும் செம்மலையை குறிவைத்து திமுக பேச்சுவார்த்தையை நடத்தியதும் தெரிய வந்தது. மேலும் தேர்தல் நேரத்தில் கட்சி மாறுவது வழக்கமான ஒன்று என்றாலும் தற்போது எதிர்பாராத மாற்றங்களும் நிகழ்ந்து வருகின்றனர். இதனால் உறுதியாக செம்மலை அவர்கள் திமுகவில் இணைவார் என்ற ரகசிய தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதனால் திமுகவின் வெற்றிக்காகவும் சேலம் மாவட்டத்தில் இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்க முன்னாள் அமைச்சர் செம்மலையை தங்கள் பக்கம் இழுக்க அமைச்சர் ஏவா வேலு பல்வேறு தீவிர முயற்சிகளையும் மேற்கொண்டு வந்தார். வன்னியர் சமூகத்தில் செல்வாக்கு கொண்ட செம்மலை திமுகவிற்கு வந்தால் மேட்டூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகும் என்பது அந்த கட்சியின் கணிப்பாகவே உள்ளது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவளிக்க மறுத்த செம்மலைக்கு கடந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் தமிழக அரசியல் வரலாற்றில் தேர்தல் நேரத்து கட்சி தாவல்கள் என்பது புதிய ஒன்றல்ல என்றாலும் 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அரங்கேறி வரும் மாற்றங்கள் அரசியல் விமர்சகர்களிடையே அதிர வைத்துள்ளன. பல ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட கொள்கை அல்லது தலைமையின் கீழ் பயணித்த மூத்த தலைவர்கள் யாரும் எதிர்பாராத வகையில் மாற்று முகாம்களுக்கு தாவுவது இந்த தேர்தலின் தனிச்சிறப்பாக மாறி வருகிறது. குறிப்பாக அதிமுகவின் கோட்டைகளாக கருதப்பட்ட தூண்களே சரிந்து விழுவது அந்த கட்சியின் அடிமட்ட தொண்டர்களிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஏனென்றால் திமுக தலைமையால் சேலம் மண்டல பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர் ஏவா வேலு இந்த முறை சேலத்தில் திமுகவின் வெற்றியை உறுதி செய்ய கடுமையாக உழைத்து வருகிறார். கடந்த தேர்தலில் சேலத்தின் 11 தொகுதிகளில் ஒன்றை மட்டுமே திமுக வென்ற நிலையில் இந்த முறை குறைந்தது 10 இடங்களையாவது கைப்பற்ற வேண்டும் என்பதில் ஏவா வேலு உறுதியாக உள்ளார். இதற்காக அதிமுகவின் பலமான வேர்களை கண்டறிந்து அவர்களை தங்கள் பக்கம் இழுக்கும் வியூகத்தை அவர் முன்னெடுத்தும் வருகிறார். வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த செம்மலைக்கு மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கணிசமான வாக்கு வங்கி உள்ளது. அவரை திமுகவிற்கு இழுப்பதன் மூலம் மேட்டூர் மட்டுமல்லாது அதன் அண்டை தொகுதிகளிலும் வன்னியர் வாக்குகளை எளிதாக அறுவடை செய்யலாம் என்பது திமுகவின் திட்டம். இதற்காக அமைச்சர் ஏவா வேலு நேரடியாகவே செம்மலையுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வந்ததாக கூறப்பட்டும் வந்தது. மேலும் இந்த நிலையில்தான் தொடர்ந்து செம்மலை அவர்கள் தன்னுடைய தொகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குமாறும் பலமுறை எடப்பாடியிடம் கோரிக்கைகளை வைத்துள்ளார். அதேபோல அவருடைய தொகுதிக்கு சில திட்டங்களையும் அறிவித்துள்ளார். ஆனால் அதை அனைத்தும் எடப்பாடி கண்டுகொள்ளவே இல்லை. மேலும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததிலிருந்தே பாஜகவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் எடப்பாடி செயல்பட்டு வந்ததால் கடும் அதிருப்தி இருந்த செம்மலை இந்த அதிமுகவும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் என்ற முடிவெடுத்து விரைவில் அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.